நம்ம ஆக்டர் வீட்டுக்கு போட்டுருக்கோம். இது கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டாப்பால் இருக்கும் சார். இது ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குன்னா மாடி போறீங்கன்னா இது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க 14 அடி கேட்டு குவாலிட்டியா இருக்கும். பாத்தீங்கன்னா வெளியே எப்படி இருக்கும் எம்ஆர்எஃப்ல சில்வர் பெயிண்ட் வச்சிருக்காங்க. சில்வர் ஒயிட். இது பாத்தீங்கன்னா 20 மணி ஃப்ரீயாவே இருக்கும். எஸ்எஸ்ல போட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரும் அந்த கேட்டு. ஆனா எம்எஸ்ல வந்து மான சவுண்ட் வருதுல டங் டங்னு. இதே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பைப் தட்டுற பாருங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒன் சைடுக்கே பாத்தீங்கன்னா 500 கிலோ தாங்க. ஃபுல்லா வெல்டிங் ஆச்சா தான் நமக்கு பாத்தீங்கன்னா 10-20 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தூப்பிடிக்காம இருக்கும். நேம் பாத்தீங்கன்னா எஸ்கேன்னு இருக்கும், கணபதி இருக்கும், சூர்யான்னு இருக்கும், சத்தின்னு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் கம்பெனி. இது அப்போலோவா நிசானா இது எவ்வளவு 3M போறீங்களா 2M போறீங்களா எல்லாத்தையும் கஸ்டமர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. உங்க வீடுல நாங்க பண்ற கேட்டு அது எங்க வீடா நாங்க நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா விண்டோ கிரில் வந்து பாத்தீங்கன்னா டியூப் கேட் வந்து பாத்தீங்கன்னா Yo soy Pablo Emilio Escobar Gaviria. இந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. இப்போ நம்ம கம்பெனி ஆப்போசிட்டாக தான் பண்ணியிருக்கோம். கேட்டு இது அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுண்டர் போட்டிருக்கோம். உள்ள ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 3mm ஷீட் போட்டிருக்கோம். இது ராடு வந்து பார்த்தீங்கன்னா 12mm ராடு போட்டிருக்கோம். உள்ள கார் இருக்காங்க, வெளியில் யாரும் பசங்க வரக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கன்னாங்க. கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கணும்னு சொன்னதால இந்த மாதிரி டிசைனில் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபோல்டிங் இருக்கும். 1 2 3 4 மொத்தம் இது பார்த்தீங்கன்னா 14 அடி வரும் கேட்டு. 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃபோல்டில் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துமே டவர் போல்ட் வரும் கீழே. இப்போ வீடு கட்டுறாங்க உங்களுக்கு. வீடு கட்டுறதால பார்த்தீங்கன்னா மண் ஜெலியில் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பெயிண்ட் தான் வச்சிருக்காங்க. எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா சார்கோல் போட்டிருக்காங்க. எம்ஆர்எஃப்ல சில்வர் பெயிண்ட் வச்சிருக்காங்க. சில்வர் ஒயிட். வீட்டு வேலை நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகு தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணா க்ளீன் ஆகிடும். கீழே கூட பாருங்க தொடச்சா போயிடும். ரெஸ்ட் ஆகும். ஃபுல் பெயிண்ட் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகாது. இது கம்பெனி ஆப்போசிட் தான் பண்ணிருக்கோம். நீங்க நேரா வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதை இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 வந்துருக்கு இந்த கேட்டு. பார்த்தீங்கன்னா வெளியே எப்படி இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா பிளைனா இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அவுட்டர் 3 கவுண்டர் 3mm ஷீட். இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பேக்ல பார்த்தீங்கன்னா பிளைனா இருக்கும். வெளியே மட்டும் தான் டிசைனா இருக்கும். உங்களுக்கு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்கோல் எம்ஆர்எஃப்ல கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் போட்டிருக்காங்க. கிரே பிரேமர் சொல்லிட்டு அதை பார்த்தா எபாக்சி அடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல சார்கோல் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க நான் கொடுத்த உடனே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆகுது கேட்டு. இது என்னன்னா 4 ஃபோல்டிங்கா போடுறீங்களா, 4 ஃபோல்டிங் பண்ண சொல்ல உங்களுக்கு சென்டர் கேட் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. இந்த சைடு கேட் யூஸ் பண்ண மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா தண்ணி கிண்ணி போயிட்டு உள்ளுக்குள்ள உங்களுக்கு லாக் ஆயிருக்கும். அதை பார்த்து துரு பிடிச்சிருக்கும், டஸ்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்க்குள்ள ஆயில் போடணும். ஆயில் போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா உடையாது, ரெண்டாவது பார்த்தா கட்டம் ஆகாது. அதே போல இன்னொரு இருக்கு ஸ்ட்ரைட்டா சில பேர் இன்ச்சஸ் வந்து டைரக்டா வச்சிருப்பாங்க. எங்க வச்சாலும் இந்த பீஸுக்கும் பழுப்பு பீஸ் இன்ச்சஸ் இந்த மூணுத்துக்கும் லிங்க் வர மாதிரி தான் ஏன்னா ஒரு பீஸ் வச்சிருப்போம். டைரக்டா இருந்து வச்சீங்கன்னா ஹீட் ஆயிட்டு உங்களுக்கு கட் ஆயிடும். அதனால தான் இங்கேயும் பீஸ் வச்சிருப்பாங்க. இந்த பீஸ் எவ்வளவு வைக்கிறோமோ அந்த பீஸ் மூலமா தான் நமக்கு ஹீட் ஆகாது, கட் ஆகாது. டவர் போல்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 16 ராட்ல போட்டிருப்பாங்க. அதனால நீங்க ஆட்டி எடுக்க வேண்டியது. இது அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 20 மணி ஃப்ரீயாவே இருக்கும். வெயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவே விழும். நீங்க லைட்டா தூக்கி இது மாட்டினா போதும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கேட்லயும் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த கேட்ல வேணா நைட் தேவைன்னா நீங்க பூட்டு இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டா போதும் உங்களுக்கு. பைப் ஃபுல்லா வெல்டிங் வச்சிருவோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் விட்டு இருக்கும். இப்போ அப்படி இல்லாம பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெல்டிங் வச்சிருவோம். வெல்டிங் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் வந்து ஃபுல் நைஸா பண்றோம். ஃபுல்லா வெல்டிங் வச்சா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் கூட தண்ணி போகாது. தண்ணி போகலாம் அப்படின்னா தான் நம்ம டியூப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கட் ஆகாது. ஒரு 10-20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துருப்பிடிக்காம இருக்கும். சில பார்த்தீங்கன்னா டியூப் கேட்னா துருப்பிடிச்சிடுது, சீக்கிரமா கட் ஆயிடுது, ஹோல்ஸ் விடுதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா வெல்டிங் சரியாம அடிக்காம இருந்ததால தான். வெல்டிங் அடிச்சிட்டேன். வெல்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா இந்த சைடு பாருங்க ஃபுல்லா வெல்டிங் வச்சிருப்போம். ஒரு பபிள்ஸ் கூட இருக்காது. இந்த பட்டி பாகலாம் இருக்காது சார், பட்டிலாம் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் தோட தண்ணி போகாதனால அவுட்டர் பார்த்தீங்கன்னா 3M பைப் போட்டிருப்போம். உள்ள பார்த்தீங்கன்னா 2M தான் போட்டிருப்போம். ஏன்னா அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோடு தாங்கணும். அதனால பார்த்தீங்கன்னா 3M போட்டிருப்போம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலா இருக்க போறதுனால தான் 2M போடுறோம். அதே போல வெல்டிங் அடிக்கிறத பொறுத்து தான் சார். எவ்வளவு வெல்டிங் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி உள்ள போகாது, கேட்டும் லைஃப் வரும் நமக்கு. அவுட்டர் பார்த்தீங்கன்னா 3 கவுண்டர் போட்டிருக்கோம் 3mm. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 1 எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நிசான் போட்டிருக்கோம், இது அப்போலோ போட்டிருக்கோம். கேப்பே இருக்காது சார். ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருப்போம். பார்த்தீங்கன்னா லைட்டா கேப் இருக்கும். இதுல பார்த்தா பட்டி பார்த்துக்கலாம். அதை பார்த்தா ஷீட் கேட்டு ஷீட் போடுறோம் அப்படினா ஷீட் மாதிரி இல்லாம இது பார்த்தா வுடன் டைப்ல இருக்கும் சார் பாத்துக்குது. இப்ப பெயிண்ட் அடிக்காம இருக்காங்க. கஸ்டமர் வந்து பெயிண்ட் அடிச்சார்னா கலர் ஃபினிஷிங்கா இருக்கும். ஹைட் வந்து 6 அடி போட்டுருக்கோம் சார். அகலம் வந்து பாத்தீங்கன்னா 13 அடி இருக்கு. இது ரெண்டா டிவைட் பண்ணி போட்டுருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா அத நம்ம ஆக்டர் வீட்டுக்கு போட்டுருக்கோம். இது அத பாத்தீங்கன்னா ஆக்டர் யாரும் பார்க்க கூடாது, கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க. அதனால பார்த்தா ஃபுல் க்ளோசிங்கோட பண்ணிட்டு ஹேண்டில் பாத்தீங்கன்னா 5 அடி ஹேண்டில் பண்ணிருக்கோம். கீழ மட்டும் வந்து ஒரு அடி விட்டுருப்போம். மேல வந்து லெவலாவே இருக்கும். பைப் எல்லாம் ஃபுல்லா வெல்டிங் வச்சிருப்போம். இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டியூப் கேட் துரு பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வந்து துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னு வச்சுங்களேன் ஒரு டிராப் தண்ணியோட உள்ள போகாது. ஏன்னா தண்ணி உள்ள போனாதான் உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். நைஸா இருக்கும் வெல்டிங் எல்லாமே. வெல்டிங் அடிச்சுட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. நான் டவுட்டா சொன்னாலும் நீங்க வேணா எங்க கிட்ட ஒர்க் பண்றவங்க கேட்டு பாருங்க. எப்படின்னா மத்தவங்க எல்லாம் வெல்டிங் எல்லாம் விட்டு அடிப்பாங்க. எங்க ஓனர் எப்பவுமே நீட்டா அடி சொல்லுவார். வெல்டிங் பண்ணாச்சு நைஸா கிரைண்டிங் பண்ண சொல்லுவாரு. அதனால தான் இது அவுட்டர் பைப் 3M போடுவாரு, உள்ள 2M போடுவாரு, லாங் லைஃப் வரும். அதனால தான் ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கோ அதே போல தான் பேக்ல இருக்கும். வாங்க பார்க்கலாம் வேணா. இது வந்து பார்த்தா பேக் சைடு சார். இது ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கோ அதே போல தான் பேக் சைடு இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பால் தான் வச்சிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 டாப்பால் இருக்கும் சார். நம்ம இந்த கேட் ஓபன் பண்றோம்னா இந்த லாக்
லாக் தந்துக்கலாம், இந்த கேட் தரணும் இந்த லாக் தந்துக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 16ல போடுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 20ல போட்டிருப்போம். ராடு பாருங்க ஹெவியாக இருக்கும் ராடு. சப்போஸ் யாரும் திறக்கிறாங்க இல்லை வண்டி கிண்டி இடிச்சா கூட இந்த டாப்பால் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆகாது, நல்ல லைஃப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொயிட்டி போட்டணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டணும் சார். ஐபிசி இது இதான் நம்ம லாக் பண்ணணும். நார்மலாக பகலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு வாங்க பார்ப்போம். இது ஃப்ரண்ட் சைடு சார். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பினா ஓப்பன் ஆகும், மறுபடியும் க்ளோசிங் ஆகிடும். நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா இங்கே பூட்டு போட்டுக்கலாம் சார். பின்னால் 2 லாக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 2 லாக் உள்ள லாக் போட்டானாக்கா நம்ம பூட்டு போட்டதே தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளவங்க வந்து அவங்க ஓப்பன் பண்ணால் தான் வெளியே உள்ள போக முடியும். இன்னும் சேஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தருமே கேட் மேலே காலை வச்சு ஏற முடியாது. ஏன்னாக்கா பிளைனா இருக்கும் உங்களுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்காது. அந்த ஓப்பன் இல்லாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏறினாலும் உங்களுக்கு வழுக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு சேஃப் நம்ம இந்த கேட்டில் கிடைக்கும். நீங்கள் எங்கே ஏறினாலும் இந்த கேட் மேலே ஏற முடியாது, பிடிச்சி ஏற முடியாது. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிலோ இருக்குது சார். 13 அடி அகலம், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ நிற்கும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 வருது சார். 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 120 சார், 120 வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 350 கிலோ இருக்கு, 42,000 வருது சார் இந்த கேட். இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 42,000 பார்த்தீங்கன்னா எம்எஸ் கேட் கிராண்டா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் பெயிண்ட் அடிக்காம வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கு இந்த கேட். இன்னும் கஸ்டமர்கிட்ட போனது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நல்லா பக்காவா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க உட் கலர்லாம் அடிக்கலாம், இல்லைன்னா கோல்டன் என்ன அவங்களுக்கு கிரே கலர் இருக்கு நல்லா பார்த்து எம்ஆர்எஃப்ல என்ன பெயிண்ட் அடிச்சாலும் சரி அவங்க நல்லா லுக் வைஸா இருக்கும். எக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்ல போடுவாங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 போடுவாங்க. 1200 போட்டாலும் 3mm கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி 2mm கொடுப்பாங்க மாட்டாங்க. மொத்தமே 1.6 தான் கொடுப்பாங்க. ஆனா இது 42,000 பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கேட் உங்களுக்கு லுக் வைஸா நல்லா பக்காவா கிராண்டா இருக்கும் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம். ஆனா எஸ்எஸ்ல போட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரும் அந்த கேட். ஆனா எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 இந்த கேட்டை நம்ம பண்ணலாம். இல்ல சார் எம்எஸ் தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வரும். இப்போ எம்எஸ் எப்படி லைஃப் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் வந்து 3M போட்டுருக்கும், உள்ள வந்து பார்த்தா 2M போட்டுருக்கும். இந்த மாதிரி நம்ம லுக் வைஸ் வேணும், நல்லா கிராண்டான லுக்கா வேணும் அப்படின்னா எம்எஸ் தான் சார் பெஸ்ட். எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். நம்ம வண்டி எதனா இடிச்சாலும் சரி, இல்ல லாரி கீரி ஏதோ டாடா ஏசி ஏதோ ஒன்று நம்ம வீட்டாண்டி இடிச்சிட்டாங்க அப்படின்னா கேட் பெண்ட் ஆகுது. எஸ்எஸ் அப்படி கிடையாது சார், பார்க்க தான் சும்மா கிளாரிட்டியா இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆயிடும். அது ஒன்று. எஸ்எஸ் துருப்பிடிக்காதான் இல்லை, எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க தான் செய்யும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மினுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டா இந்த அலுமினியம் மாதிரி சேட் அடிச்சு டல் ஆயிடும் உங்களுக்கு கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமா வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார் கம்பெனி. பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளவு பண்ணிருப்போம். அந்த கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த பைப் போட்டா இப்படி ஆகுது, இந்த பைப் போட்டா நமக்கு இறங்கிடுது, இதனால தான் ப்ராப்ளம் வருது. கஸ்டமர் சொல்லுவாங்க சார் எங்களுக்கு கேட் இறங்கி போச்சு, இந்த கேட் ஆடிட்டு இருக்கு, இந்த கேட் துரு பிடிக்குது, ஒன்னொன்னு சொல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நாங்களா தான் சமாளிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கவுண்டர் டியூப் போடுவோம். இப்போ 1.5 கவுண்டர் போடாம 3 கவுண்டர் போடுறோம். 3 கவுண்டர் பார்த்தீங்கன்னா 32 கிலோ, இது 1.5 கவுண்டர் பார்த்தா 18 கிலோ. ஸோ 10 கிலோ தான் டிஸ்டன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தும் கேட் பிராடா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம துரு பிடிக்குது தெரியுது. நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதனால தான் துரு பிடிக்குதுன்றதுனால ஃபுல்லா வெல்டிங் வச்சுருவாங்க. ஃபுல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு தண்ணி போகாது துரு பிடிக்காதுன்றதுனால அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா கேட் இறங்கிடுச்சு சொல்லுவாங்க. கேட் ஏன் இறங்குது நம்மளுக்கு, ஏன் இந்த பைப் பிச்சுக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஏன் இந்த பைப் நல்லா தான் 3M தானே போட்டுருவோம், ஏன் பிச்சுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா பின்னு ஸ்டக்காக சொல்ல பிச்சுக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கப்புறம் பின்னு வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு டைம்ல நம்ம நாங்கள் செஞ்ச தவறே தித்தி தான் கொஞ்சமாக கரெக்டாக நாங்கள் கொண்டு வரோம். இப்போ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நாங்கள் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுனால அவங்க ஓகே சார் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி பண்ணி கொடுங்கன்றாங்க. நாங்கள் பண்ணுற கேட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் தான். ஆனால் அந்த ஒரு கஸ்டமர் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 கஸ்டமர் இருப்பாங்க. நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கு பண்ணுவோம். எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க தான் யூடியூப் பார்த்து எங்களை கூடுவாங்க. அப்பா வீடு கட்டுறாரு வந்து பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் போனோம்னாக்கா அவங்களுக்கு பண்ணுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு அவரு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவார். அவர் பண்ணுவோம். அவர் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அனுப்பிச்சுடுவார். அவங்களுக்கு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்த எங்கள் பெருமாவுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்னமோ ஒரு கஸ்டமர் தான் பிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் மூலமாக நான் 20 கஸ்டமர் வச்சிருக்கேன் கையில். ஏன் அப்படி ஒரு கஸ்டமர் மூலமாக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல பண்ணிட்டோம். மீது 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கு கேட் இருக்கு இங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இருக்கு சொன்னதில்ல நாங்களும் மாற்றி அது பார்த்தா கஸ்டமர் நம்ம அதிகமாக பிடிச்சோம். இப்போ யூடியூப் சேனல் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்பெனி பிராண்டாக போடுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு ஒர்க் இருக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதால தான் நம்ம யூடியூப்ல எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா விண்டோ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா பண்ணுறோம் சார். டியூப் கேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா பண்ணுறோம். விண்டோ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிங் பண்ணணும் அப்படின்னாக்கா 110 ரூபா வரும். கேட் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிங் பண்ணணும் அப்படின்னா பிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட் பெருசாக இருந்தாலும் கேஜியில் போட முடியாது. அது பார்த்தா மினிமம் 5000 இல்லை 6000 ரூபா அது மாதிரி பண்ணுவோம். உங்களுக்கு கஸ்டமர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வாங்க சைடு பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னாக்கா அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்தா போதும். நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு மட்டும் கொட்டேஷன் மட்டும் கொடுங்க ஃபேமிலியில் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து போனதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 சார்ஜஸ் வரும். ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுக்கணும் தான் சொல்கிறாங்க சார். ஒரு நாளைக்கு வந்து 10 சைடு பண்ண வச்சுல 10 சைடு போகிறது பிரச்சனை பெட்ரோல் போட்டு போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பைக்கில் சண்டை கிண்டை எதனா ஒன்று ஆகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சொல்ல வெறுப்பாயிடுது ஒரு மாதிரி. அதனால தான் கஸ்டமர்கிட்ட நாங்கள் கேட்டுட்டு போவோம். நீங்கள் காலெல்லாம் போட்டுட்டீங்களா ஃபினிஷிங் ஆயிடுச்சிங்களா அப்படின்னு கேட்டுப்போம். இல்லை நீங்கள் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் கூடுவாங்க இல்லை செங்கல்பட்டு கூடுவாங்க அப்படின்னு சொல்லி டூர் கூடுவாங்க. இங்கே வந்து போகிறாங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இல்லை சார் நான் ரேட்டுக்கு தான் கேட்கலான்னு உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்படின்வாங்க. அவ்வளோ தொழில் நான் போயிட்டு வெறுப்பாயிட்டு அந்த வெயிலில் வந்துட்டு இருப்போம். இங்கே வந்து போகிறதுக்கு 3 மணி நேரம் வரத்துக்கு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கீங்களா பில்லர்லாம் போட்டுட்டீங்களா அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் அங்கே வரும். இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஐடியா சொல்கிறோம் இந்த இடத்துல காலம் போடுங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னா பிளேட் ஒன்று காமிச்சு வந்து அந்த பிளேட் உங்களுக்கு கொடுத்துடுவோம். அந்த பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் புக் பண்ணி அனுப்பிச்சுட்டுனா நீ அந்த கேட்டெல்லாம் வச்சு
ஜெல்லி போட்டுட்டீங்கன்னா மறுபடியும் வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். ஆனா நீங்க வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா வந்து போறதுக்கு 1000 ரூபாய் சார்ஜஸ் வரும். நம்ம உள்ள பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே போல கேட்டு தான் இது. ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க 14 அடி கேட்டு, மொத்தம் 3 ஃபோல்டிங்கா பண்ணிருக்கோம். இங்க டபுள் இருக்கு, ஒன்னு சிங்கிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லேசர் ஷீட் போட்டுருப்போம். இதுல சென்டரா மாடல் அதே தான், வெர்டிகல் மாடலே போட்டுருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா லேசர் மட்டும் சுத்தி போட்டுறதுனால கொஞ்சம் ரிச்சா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த லேசர் பைசா மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இதுக்கு. அந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா 42,000 சொன்ன பாத்தீங்கன்னா, இந்த கேட் வந்து என்னன்னா லேசர் எக்ஸ்ட்ரா வரதுனால பாத்தீங்கன்னா லேசருக்கு ஒரு 4000 ரூபாய் ஆகும். அது 13 அடி, இது 14 அடி, அதுக்கு ஒரு 1000 மொத்தம் பாத்தீங்கன்னா 42 வரும். இது 48 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு, பில்டரோட ஆர்டர் இது. ஒரு வீட்டுக்கு தான் எடுத்துருக்கு. ஒரு வீடு பாத்தீங்கன்னா 6 வீடு பண்றாரு அவரு. ஒரு 6 வீட்டுக்கு தான் சேர்த்து பார்த்துருக்கு. இது போல கிச்சன் கிரில். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் இது. இது பாத்தீங்கன்னா 4க்கு 4 ஒரு விண்டோ சார். இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 2 kg நிக்கும் சார். இதுல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைப்ல இருக்கும் சார். சென்டர் ஓபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க தான் பட்டன் வரும். ஃபுல்லாவே நம்ம ஸ்லைடிங் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கேட் வேணா இந்த ஸ்லைடிங் பண்ணலாம், இது வேணா நம்ம இப்படி ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். அதனால ஃப்ரீயாவே இருக்கும், பார்த்து கொஞ்சம் டிசைனாவும் இருக்கும், நல்லா பார்க்க. 1 kg வந்து பார்த்தா 95 ரூபா வரும் சார். ஃபிக்ஸிங் பண்ணோம் அப்படின்னா அது kg 15 ரூபா ஆட் ஆயிடும். மொத்தம் பார்த்தா 110 ரூபா இருக்கும் 1 kg. கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் எக்ஸல் அடிச்சிடுவோம். ஏன்னாக்க இரும்பு ரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கோசம் நாங்க ரெட் எக்ஸல் பிரைமர் மட்டும் அடிச்சிடுவோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் சூஸ் பண்ணி கஸ்டமர் அடிச்சுக்கணும் சார். இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கும் இங்க ரெடி பண்றதுக்கு மட்டும் தான் 110 ரூபா வரும். வேற எதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் சார்ஜஸ் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 1.5 சார். 3க்கு 1.5 சொல்றதா இது 1.5, இது 3 இன்ச் திக்னஸ் 3 mm சார். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல யூஸ் பண்ணுவோம். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிசான் பிராண்ட் ஐட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 1, இது 1, இது 4. ஏனாக்கா 4 இன்ச் போட்டா தான் நம்ம டக் டக்குன்னு கவர் ஆகும், வெயிட் ஏறாது கேட்ல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சிருவோம். இது வந்து 1.5, இது வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச். ஏனாக்கா வெல்டிங் அடித்து கேப் வரணும்னு சொல்றதுக்கோசம் நம்ம 1 இன்ச் வச்சிருப்போம். அப்போலோ பல்ப் பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கும், நிசான் பாத்தீங்கன்னா லைட்டா பிளாக்கா இருக்கும். ஆனா இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி சார், நல்லா துருப்பிடிக்காது, எதுவும் ஆகாது. நம்ம ஒர்க் பண்றதுலேயே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வெல்டிங் அடிக்கிறோமோ, கேப் இல்லாம வெல்டிங் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அடிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு துருப்பிடிக்கிறது வாய்ப்பு கிடையாது. இல்லன்னு வச்சுக்கலாம், தண்ணி வந்து பார்த்தா மழை பேசல ஒரு டிராப்பா போக சொல்ல தண்ணி உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயில் அடிக்க பாருங்க, அந்த டைம்ல ஆவி அடிச்சு உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்டிங் நம்ம நீட்டா அடிச்சிட்டோம் அப்படின்னா துருப்பிடிக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லா வெல்டிங் அடிப்போம். நீ நேரம் வந்தாலும் சரி, இல்லை உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, நீ வெல்டிங் சின்ன வாட்டர் யூஸ் பண்ணாலும் நம்ம வெல்டிங் அடிச்சு நம்ம பண்ணிடுவோம். ஆனா வெல்டிங்க்கு கேரண்டியா நாங்க சொல்லுவோம் ஒரு ஹோல்ஸ் இருக்காது உங்களுக்கு. எஸ்எஸ் பாத்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபாய், ஒரு அடி பைப்பு 1/2 கிலோ தான் வரும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி இருக்கு. இந்த 1.5 அடி பைப்பு இப்போ 1.5 கிலோல இருக்கு. ஆனா அது ஒரு அடியே பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ அவ்வளவுதான் டிஃபரெண்டே வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடிச்சோம்னா ஒன்னும் இல்லை, பாருங்க இப்போ நம்ம வீடு பார்த்து சொட்டை கிட்ட விழாது, அப்படியே எடுத்துக்கலாம். இதே நீ எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ சும்மா லைட்டாக டச் பண்ணல அந்த இடத்துல சொட்டையா இருக்கும், இன்னும் மினுமினுப்பாக தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது சொட்டை விழும் உங்களுக்கு. வண்டி கிண்டி போனால் இடிச்சாக்கா பெண்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஸ் பைப் சார். இது எலக்ட்ரிக்கல் வண்டிலாம் வந்து பார்த்தீங்களா, அதோட சேஸ் பைப் தான். இது ஃபுல்லாக 3 mm இருக்கும் சேஸ் பைப். இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலவும் 4க்கு 1 இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கேட்டோ தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து தான் இருந்தாரு, திங்கக்கிழமைக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் வெல்டிங்ல வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ டாப் ஆல் லாக் செட் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் முன்னால வந்து தான். இது வந்து ரெடியா இருக்கு, இன்னும் கஸ்டமர் வரல, ஏன்னா அவரோட பில்லர் போடல, அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் பண்ணது தான். இந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சனிக்கிழமை பண்ணி வச்சுட்டு போனது. அதான் சார் இப்போ கிரில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபினிஷிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஒர்க் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க, வருவாங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வந்து எப்படி கேக்குறீங்க பாத்தீங்களா, எப்படி பண்றீங்க எது பண்றீங்க கேக்குற மாதிரி கஸ்டமர் வந்து எல்லாத்தையும் நேரா பார்ப்பாங்க. நேரா பார்த்து வெல்டிங் வச்சிருக்கு, இது மாதிரி பைப் போடுறாங்க, கம்பெனி பைப் போடுறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களும் பைப்ல வந்து பாருங்க மெட்டல் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே போட்டுருப்போம். கஸ்டமர் வந்து நம்ம கண் தொடர்பு கிடையாது சார். எதாவது அப்போலோ பைப்பா நிசான் பல்பா எல்லாமே நீங்க பிராண்டை பார்த்துங்கன்னு சொல்றோம். பல்ப்லயும் பாத்தீங்கன்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அப்போலோனா அப்போலோ, நிசான்னா நிசான் இருக்கும். கஸ்டமர் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தால தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து பார்த்து செக் பண்ணுவாங்க. இது அப்போலோவா நிசானா, இது எவ்வளவு 3 mm போறீங்களா 2 mm போறீங்களா, எல்லாத்தையும் கஸ்டமர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. டக்குலாம் ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார் எனக்கு தெரியாது, என்னால வர முடியல அப்படி சொல்லுவாங்க. நீங்க லொகேஷன் போடுறோம், நீங்க வாங்கணும்னு சைடுக்கு போய் காட்டுவோம். 3 mm போடுறோம் அவுட்ரு, உள்ள வந்து 2 mm போடுறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்களும் சொல்லுவாங்க சரி நம்ம இந்த பைப் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, இந்த பைப் போடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி கொடுப்போம். இப்போ 4க்கு 1 போட்டீங்கன்னா வெயிட் கம்மியா வரும், 3க்கு 1 போட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமா வரும். வேற ஏதாவது டிஃபரெண்ட். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு 3க்கு 1.5 தேவையில்ல, எனக்கு 4க்கு 2 போடுங்கன்னு கொஞ்சம் பெருசா வேணும், ஃப்ரேம் பெருசா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பெருசா போட்டுருப்போம். இதை போட்டுருக்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2, இது வந்து பாத்தீங்கன்னா 4. அவர் கஸ்டமர் கேட்டிருக்காரு எனக்கு 4க்கு 2 போடுங்கன்னு சொன்னா 4க்கு 2 போட்டுருக்கோம். பட்டர்ஃப்ளை போட்டுருக்கோம். ஏன்னா இப்போ இந்த கேட் வந்து நவுத்த முடியாது, ஏன்னா இது பத்தி ஒரு 8 கிலோல இருக்கு, ஒரு செட் வர இருக்குது. 20 அடி கேட் அப்படி செட்டா இருக்கிறதுனால நவுத்த முடியல, இல்லைன்னா உங்களுக்கு நவுத்து காமிச்சிருப்போம். அது பில்டர் என்ன பண்ணுவாருன்னு வச்சுக்கலாம், அவரோட ஒர்க் முடியணும், ரேம்ப் போடணும், கேட் வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரங்க இருப்பாங்க, இல்ல தமிழ்நாடு கூட இருப்பாங்க, சரியா கேட் வைக்க முடியல அப்படின்னாக்கா நாங்க என்ன பண்ணுவோம்னா பிளேட் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இது என்ன பண்ணணும்னா காங்கிரீட்டுக்கு ஜெல்லி போடுறாங்க பாத்தீங்களா, அந்த கம்பி உள்ள வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த இடம் மட்டும் வெளியே தெரியும். இந்த இடத்துல வந்து கேட் நாங்க பத்தி வச்சிருவோம். இதுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கேட் வந்து பாத்தீங்கன்னா தொங்குதான் கேட்டீங்க பாத்தீங்களா, எப்படி தொங்கும் அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோட கேட்டோட பின். இது 200 கிலோக்கு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிலோக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோ வருது, ஒரு 400 கிலோ வருது அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின் வரும். இதை பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே ஓனா ஆர்டர் பண்ணி போடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோ, இது வந்து 200 கிலோக்கு மேல ஒரு 5 கிலோ சேர்ந்துட்டாலும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. 300 கிலோ 400 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டா பத்தி இந்த பின் வந்து டைரக்டா எப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பின் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டுக்கு மேல வச்சு இதை பத்த வச்சு இந்த பின் வந்து கேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட் போய் உட்கார்ற மாதிரி தான் பத்த வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த
ஃபிளாட் இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ் கிடையாது, இது 10 mm திக்னஸ் வரும். 10 mm பார்த்தீங்கன்னா 2 பிளேட் வச்சிருப்போம். இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, டைரக்டா இந்த பிளேட் அடிச்சு இப்படி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரன் அடிச்சிருவாங்க. இந்த சைடு ரன் அடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா அகலம் 3 இன்ச் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கும். அசால்ட்டா 10 இன்ச் ஃபுல் வெல்டிங் ஆகும். இதே மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பின்னு மட்டும் தான் டைரக்டா வரும். அப்படின்னா இந்த லோடு மட்டும் தான் இருக்கும், இந்த லோடு மட்டும் தான் இருக்கும். பின்னு இன்னும் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா பைப் பிச்சுட்டு வந்துடும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லா 10 இன்ச்சுக்கும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் லோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு பைப் சிங்க் ஆனாலும் சரி கரெக்டாக 2 அடி வரைக்கும் சிங்க் ஆகும். அப்படின்னா 2 அடி பேலன்ஸ் சொல்ல எந்த ஒரு பைப்பும் உங்களுக்கு கீழாது. இதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் கொடுத்தாலும் சரி, இந்த ஒரு பின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடுக்கே பார்த்தீங்கன்னா 500 கிலோ தாங்கும். இந்த பின்னு உங்களுக்கு எவ்வளோ லாங் லைஃபுக்கும் உங்களுக்கு தாங்கும். பின் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கட் ஆகி கேட் மேலே விழுத்தோம், எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிளேட் வச்சிட்டாங்க அப்படின்னாக்கா காங்கிரீட்ல இருந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லருக்குள்ள இருக்கும். இதை பற்றி இப்படி வெல்டிங் அடிச்சிருவாங்க. இந்த செட்டப்ல இருக்கும் உங்களுக்கு சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் 10 இன்ச் இருக்கும். இந்த உள்ள வர பின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். இது இந்த ஸ்கொயர் பார் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வரும் சார். இது ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோ இருக்கு. சாதாரண பிடிச்சிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது 2 கிலோ இருக்கும் வெயிட் போட்டிங்கன்னா. இதோட ஹெவியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கீழே தாங்கும். இது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லைஃப் ஆனாலும் கேட் உங்களுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இங்க ஒரு பின் லூஸ் ஆகுதுங்களா, இந்த பின் வந்து இங்க லூஸ் ஆகிடுச்சுன்னா இங்க இறங்கும். அப்படி இல்லை இங்க பின் லூஸ் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா பின் லூஸ் ஆகாது. இந்த பைப் பார்த்தீங்களா, இந்த பைப் வந்து விரிச்சிட்டு வரும். அப்பதான் நம்மளுக்கு கேட் இறங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி விரிச்சிட்டு வராம இருக்குதான் இந்த பிளாட்டுக்கு கொடுக்குது. நம்ம பின்னால பிளாட் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பின் பாருங்க டைரக்டா பாருங்க இந்த மாதிரி வச்சு வெல்டிங் அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வெல்டிங் அடி சொல்ல பார்த்தீங்கன்னா இங்க மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும், இங்க மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். இதே இந்த பின்ன பாருங்க ஃபுல்லா வச்சு அடிப்போம். அப்போ ஃபுல் வெல்டிங் அடி சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இது அப்படி கிடையாது, இங்க மட்டும் தான். அதெல்லாம் பார்த்தா வெல்டிங் அடிச்சோடனே வீக் ஆகும். அந்த அயன்ல இருக்கிற கார்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஹீட் ஆகிட்டு டெம்பரேச்சர் சொல்ல உங்களுக்கு வெல்டிங் விட ஆரம்பிக்கும். இது அப்படி கிடையாது. நம்மளுக்கு லென்த்ல என்ன சொல்ல கொஞ்சம் கிராக் விட்டாலும் நம்மளுக்கு இந்த பிளேட் பாருங்க ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பேலன்ஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனில இருந்து கம்பெனி பைப் எடுத்து வந்திருக்கோம். நம்ம மெட்டல் கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பாப்போம். உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு கம்பெனி பைப்புக்கும் லோக்கல் பைப்புக்கும் என்னன்னு டிஃபரெண்ட் காட்டுறவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் லோக்கல் பைப்பு. லோக்கல் பைப்னா இவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். நம்மளுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிசான், அப்போலோ, டாடா, ஜிந்தால் இதுதான் நம்மளுக்கு பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல். இது இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி சவுண்ட் பாருங்க. நான் கையில் தட்டினா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் உங்களுக்கு ஒரு இது வச்சு காட்டுறேன். சவுண்ட் தெரியுதுங்களா எப்படி இருக்கு, மான சவுண்ட் வருதுங்களா டங் டங்னு. இதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பைப் தட்டுற பாருங்க, சவுண்ட் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கும். இப்போ கம்மியா சொல்ல பார்த்தீங்கன்னா 3 mm திக்னஸ்லயும் வரும். குவாலிட்டி வைஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கேட்டு நீங்க தந்து வச்சுக்கலாம், யாரும் தந்து போறாங்கன்னா சவுண்ட் ஓவர் வரும். இது அப்படி வராது, உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் நல்லா கேட்டு. ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கும் கம்பெனிக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டிருந்தீங்களே, கம்பெனி பைப்பில் வெல்டிங் வச்சிருக்காங்க பாருங்க. இதே லோக்கல் பைப்பில் பாருங்க வெல்டிங் கிராக் இருக்கு தெரிஞ்சுங்களா, சின்ன கிராக் இருக்கு பாருங்க. இந்த பாருங்க இங்கெல்லாம் கிராக் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கொட்டையா இருக்கு, ஒரு லெவலா இல்லை. அப்படின்னா ஒன்னா நம்ம பத்த வச்சதுக்கு அப்புறம் பெயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு கோடா தெரியும், வெல்டிங் சரியா இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷைனிங்கா இருக்கும். இப்போ நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கடை தள்ளி இருக்காங்க, அசன் ஸ்டீல் சொல்லிட்டு. இங்க தான் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டில் எல்லாமே எடுக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி பைப்பும் வச்சிருக்காங்க, அப்போலோ வச்சிருக்காங்க, நிசான் வச்சிருக்காங்க, டாடா வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாள்ல எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதே பட்டி பைப் வேணும் அப்படி சொன்னோம்னா பட்டி பைப்னா அதான் லோக்கல் பைப். லோக்கல் பைப் பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரெகுலரா வந்திருக்கோம். இப்போ அதான் காமிச்சிருப்போம் லோக்கல் பைப் சொல்லிட்டு தட்டி காமிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லோக்கல் பைப் இங்க வச்சிருக்காங்க. கம்பெனி பைப் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருப்பாங்க. இது மட்டும் தான் கம்பெனி பைப். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் பைப் தான், பட்டி பைப் தான். பைப் வேணும் அப்படின்னு கேட்டா என்ன பட்டி பைப் வேணுமா கம்பெனி பைப் வேணும்னு கேட்பாங்க. கம்பெனி அப்படின்னாக்கா அப்போலோ, நிசான், டாடா, ஜிந்தால் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பைப். இதெல்லாம் என்னென்ன நேம் இருக்கும்னு கேட்பீங்க. நேம் பார்த்தீங்கன்னா எஸ்கேன்னு இருக்கும், இல்லைன்னா கணபதி இருக்கும், சூர்யான்னு இருக்கும், சத்தின்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்பெனி. கம்பெனி பிராண்டுன்னு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அப்போலோ, நிசான், டாடா, ஜிந்தால் இது மட்டும் தான் கம்பெனில நல்லா இருக்கும். எம்எஸ்ல பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணலாம் சார். டிரான்ஸ்போர்ட் எங்கெங்க இருக்கோ அங்க ஃபுல்லாவே பண்ணலாம். சென்னைக்குள்ளனாக்கா டிரான்ஸ்போர்ட் கம்மியாக தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே வண்டி புக் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் சார் வரும். டிரான்ஸ்போர்ட் நம்மளுக்கு கம்பெனி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க சரிங்களா, இந்த ஒரு கேட்டை பண்ணுங்க, அப்புறம் இன்னொரு கேட்டை பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துக்கிட்டு எனக்கு இதுவாகும். இதே கஸ்டமர் சொன்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எல்லாமே ஒரே டைம்ல எடுத்துலாம், கிரிலாம் ஒரே டைம்ல எடுத்துலாம், எல்லா கேட்டும் ஒரே டைம்ல எடுத்துலாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போவாங்க. அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் சார் வரும் டிரான்ஸ்போர்ட். சார் இவ்வளோ பேர் கேட்டு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் சரி சார் 5000 ரூபா அட்வான்ஸ் பண்ணால் போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணனா நீங்கள் வந்து வெயிட்டை பார்த்துட்டு பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் டிரான்ஸ்போர்ட்ல ஏற்றி அனுப்பிச்சிடும். இல்லை நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்கினா நாளைக்கு காலையில் எடுத்துடும். நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணிவிடுவோம் கேட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பார்த்து 5000 ரூபா பண்ணியிருக்கீங்க. நான் 10 நாள் டைம் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 8 நாள் இல்லை 7 நாளே ஃபோன் பண்ணி கேட் ரெடி ஆயிடுச்சான்னுவீங்க. இல்லை சார் மேடம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், என்ன சார் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கத்துவீங்க. ஆனால் கற்று சொல்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண, ஏன்னா ஒரு டைம் கரண்ட் கட் ஆகலாம், இல்லை எதனா ஒரு பிரச்சனை மெட்டில் கூட அரேஞ்ச்மெண்ட் ஆகலாம். ஒரு நாள் முன்ன போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சண்டை போட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னாக்கா உங்கள் சைஸுக்கு இந்த பைப்பெல்லாம் நாங்கள் கட் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா இது அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் போகாது, போன வெயிட் பண்ணணும். அந்த அட்வான்ஸ் நான் 5000 ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இது எல்லாமே எனக்கு லாஸாக தான் ஆகும். நான் எல்லாருமே அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரிட்டர்ன் பண்ணதுமே அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு வராரு, அவரே வராரு, வந்துட்டு எனக்கு கேட் பண்ணி கொடுங்க, நான் இப்போ
போயிட்டேன், நான் போய் வெளியெல்லாம் பார்த்தேன், கேட்லாம் செட் ஆகல, எனக்கு உங்கள்கிட்ட தான் நல்லா இருக்கு, நான் பண்ணிக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு அட்வான்ஸ் 5000 10,000 தரேன்றாங்க. ஆனா நான் ஏற்கனவே மெட்டீரியல் வேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அது இன்னொருத்தருக்கு வர சொல்ல அதை கட் பண்ணி நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதனால பார்த்தா அந்த மெட்டீரியல் எனக்கு ஒரு 3000 4000 லாஸ் வந்துடும். அதனால பார்த்தா அட்வான்ஸ் பார்த்தா ரிட்டர்ன் கிடையாது. அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதை பாருங்க, ஒரு நாள் வந்து பார்த்தா பவர் சோடானு நான் நாளைக்கு அனுப்புறேன் சார் சொன்னேன், இந்த லாக் செட் வைக்கவே இல்லை, அதனால நாளைக்கு அனுப்புறேன், இல்ல வேணாம் எனக்கு இன்னைக்கே அனுப்பிச்சு விடுங்க, இல்லைன்னா அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க சொன்னார். சரி சார் நான் ரிட்டர்ன் பண்றேன், இல்ல எனக்கு இப்போ வேணும் சொன்னா அட்வான்ஸ் அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ அவரோட கேட் பார்த்தா பாருங்க நிக்குதுங்க, அவர் காசு 1000 வாங்கி போயிட்டாரு. ஆனா இந்த கேட் வந்து பாத்தீங்கன்னா 350 கிலோ இருக்கு, 2 டபுள் கேட், இது 350 கிலோ இருக்கு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு 40,000 இந்த கேட் அப்படியே நிக்குது. இதே போல யார் மாடல் கேட்கறோம் அது வரையும் போற வரை இங்கே தான் நிற்கும். அந்த 40,000ன்றது பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது, எனக்கு லாஸ் தானே. அதனால பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பார்த்தா ரிட்டர்ன் கிடையாது. சின்ன தப்பு நாங்க பண்ணுவோம் தான். அதே போல கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சில தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, ஆனா அவங்க ஒர்க் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா அவங்க பில்லர் போடுறது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சா பில்லர் போடுவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், எனக்கு அளவு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் எனக்கு கேட் வேணும் என்ன கணக்குனாக்கா அவங்க அட்வான்ஸ் கொடுத்தா பாத்தீங்கன்னா அந்த நாள் தான் கணக்கு வைப்பாங்க. நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்பெனி போய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குலாம் கிடைக்காது. இதெல்லாம் கம்பெனில இருந்து மூவ் பண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா லேசர் கட்டிங் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 நாளில் வேலை முடியும். ஆனால் இதில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அளவு உடனே கொடுப்பாங்க. நான் தான் அட்வான்ஸ் நான் உங்களுக்கு 10 நாள் முன்னாடி பண்ணினேன் நான் அப்படின்னுவாங்க. ஆனால் எனக்கு அந்த இடத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு நான் உடனே எடுத்து பண்ண முடியும். இவனா உடனே நான் அளவு கொடுத்துட்டேன், நீ எனக்கு உடனே பண்ணி தரலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சைடும் தப்பு இருக்கும், எங்க சைடும் தப்பு இருக்கும். ஏன் எங்க சைடு தப்பு இருக்கு அப்படின்னாக்கா, இந்த மெட்டீரியல் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். முன்ன பின்ன இப்போ லேசர் போதுன்னா எனக்கு முன்னால யாரோ 4-5 பேர் லேசர் வச்சிருப்பாங்க. அதிகமாக பண்ணாலும் எனக்கு பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் லைன் வேற தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் பண்ணுவாங்க. இப்போ கேட் விட நாங்கள் ஆர்டர் கொடுத்துருச்சுங்களேன், இப்போ 10 பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்து பார்த்தா இப்போ பின்னால் வர முன்னால் வரவங்க அப்படிதான் லைன் வேற தான் பண்ணுவோம். யாரா ஒருத்தர் பார்த்தா திடீர்னு பால் காய்ச்சணும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தான் சரி ஏன்னா ஒன்று முயற்சி பண்ணி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி லேசர் வரது முன்ன பின்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஆகும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்கும் நமக்கும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பைப் போடுறோம் ஏது பைப்லாம் தெரியாது, என்ன சைஸ் போடுறோம் ஏது பண்ண ஏதோ ஒன்று போட்டு விடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது, எத்தனை அடி போடுறோம். இப்போ வந்து 20 அடியா 20 அடி கேட் அப்படின்னா 4க்கு 2 டியூப் போடுவோம், இல்லை 13 அடி கேட் அப்படின்னாக்கா 3க்கு 1.5 போடுவோம். இந்த சைஸ் வேறையா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் எல்லாம் மாற்றி பண்ணாங்க. அதே போல உள்ள வர பைப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, வேணா வெயிட் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னாக்கா 4க்கு 1 போடுவோம். 4க்கு 1 போட்டா வெயிட் கம்மியாக வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும், லுக் வைஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3க்கு 1 போடுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்னன்னா ஃப்ரேம் இல்லாம கேட்பாங்க, ஃப்ரேமே போடக்கூடாது, எனக்கு ஃப்ரேம் இல்லாம இந்த பைப் மட்டும் அந்த ஃபாரின் டைப்ல இருக்கும், ஃப்ரேம் இல்லாம பார்த்தீங்கன்னா பைப் மட்டும் நிக்கிற மாதிரி கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 முக்கால்ல போடும். அது என்னன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 5 கிலோ நிற்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ 4.5 கிலோ நிற்கும். அது வந்து 5 கிலோ நிற்கும். ஆனால் ஹெவியா இருக்கும், ஆனால் கேட் நல்லா பார்க்கறது நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சைட்ல நம்ம போக முடியாம இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ பார்த்தீங்கன்னா இமேஜாக கொடுக்குறோம் பாருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓனா பண்ணது தான், ஓனா டிராயிங் போட்டு ஓனா நம்ம டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம் பாருங்க. எம்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து எம்எஸ் இருக்கு. எஸ்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷமா தான் வந்துட்டு இருக்கு. எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, துருப்பிடிக்கும், லைட்டாக துருப்பிடிக்கும், என்னன்னா உளுத்து கொட்டாது. அதே போல தான் நம்ம எம்எஸ் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கும், ஆனால் அதே போல உளுத்து கொட்டாது. இந்த லோக்கல் பைப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுத்து கொட்டும், ஓட்டை ஆகுது, அந்த வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அதில் இப்போ ராமேஸ்வரம்லாம் போக சொல்ல பார்த்தீங்கன்னா பாலத்தை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பாலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தான் போட்டிருப்பாங்க. அதே போல வந்து அந்த பாலம் கட்ட சொல்ல போல கம்பி போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கம்பி ட்ரெயின் கப்பலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தான் பண்ணிருப்பாங்க. துருப்பிடிக்காது, ஏன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெயிண்ட் வச்சிருப்பாங்க, ஒன்று பிரேமர் வச்சிருப்பாங்க, இல்லை பெயிண்ட் வச்சிருப்பாங்க, இல்லை பிஓபி தடவி இருப்பாங்க. எம்எஸ் ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்காது. எஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் டக்குன்னு வாஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கும், பெயிண்ட் மேலே நம்ம போய் வாஷ் பண்ண முடியாது டக்குன்னு. இப்போ எதாவது ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சில டக்குன்னு பிளட் இருக்கும், துடைக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்னா கொஞ்சம் டக்குன்னு கிளீனாக துடைக்கலாம். எம்எஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது. சப்போஸ் பெயிண்ட் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தீங்கன்னா கரையா பிடிக்கிற மாதிரி தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இன்ஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து வாட்டர் கேட் இல்லாம அதை பத்தி துரு இல்லாம ஃப்ரெஷ்ஷா போகணும் அப்படின்னு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தவிர மற்றபடி எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இதே நீங்க ஸ்டேர்கேஸ் சொல்றீங்களா, ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா நீங்க மாப் போட்டுட்டு வருவீங்க, மாப் போட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர்கேஸோட பைப் நிக்கிது பாருங்க காலை, அந்த காலத்துல வந்து அந்த சோப்பு தண்ணி அந்த இதெல்லாம் போட்டு அடியோட உங்களுக்கு கட் ஆயிடும். நீங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேர்கேஸ் போடுறதுக்கு நீங்க எஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வெளியே சொல்ல பார்த்தீங்கன்னா கேட் வந்து பார்த்தீங்கன்னா மழையில இருக்கும், வெயில்ல இருக்கும், என்ன வேணாலும் தாங்க. ரெண்டா பார்த்தீங்கன்னா பசங்கலாம் போவாங்க, இடிச்சுப்பாங்க. எஸ்எஸ்ல லேசர் போட்டீங்கன்னா 1.6 தான் போடுவாங்க. 1.6 நம்ம கத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்னஸ் தான். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க பசங்க கை உள்ள விட்டு இழுத்தானா அறுத்துக்கும். இதே எம்எஸ்னா நம்ம எவ்வளவு திக்கணும் போடலாம். அதான் எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லேசர் ஷீட் போடுறீங்க, 1:1 இப்படி லேசர் ஷீட் போடுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்ல 2000 வரும். இதே நம்ம 1:1 3mm இல்ல 4mm நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல போட்டோம் அப்படின்னா வெறும் 600 தான் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திக் அதிகமா இருக்குல்ல, திக் அதிகமா சொல்ல நம்மளுக்கு மேலே பட்டாலும் வெட்டினாலும் ஒன்றும் ஆகாது. இது எஸ்எஸ்னா உங்களுக்கு நைஸா இருக்கும், சருக்குன்னு அறுத்துரும் உங்களுக்கு. ஆனா அது நீங்க ஹெவியா போடணும், திக்கா போடணும் அப்படின்னு போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் போகும். நம்ம எம்எஸ் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 போட்டுட்டு 20 வருஷம் கழிச்சு இன்னொரு கேட்டு மாத்திக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு. வாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம், குவாலிட்டியா இருக்கும், குவாலிட்டி வைஸுக்கு நாங்கள் கேரண்டி. அதே போல பொருள் நல்லா இருக்கும். உங்க வீடுல நாங்கள் பண்ற கேட்டு அது எங்க வீடா நாங்கள் நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப நன்றி சார்.